நேற்று வாங்கிய பால் இருந்துச்சு, அதை சரி காலைல தூங்கி வந்துச்சுன்னு சூடு பண்ணலான்னு சூடு பண்ணிவிட்டு அப்படியே குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் இந்த மண் சட்டி எப்படி பழக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்லை. மண் சட்டி புதுசு வாங்குறோம் அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதில் 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி அலசுற தண்ணி இல்லைன்னா சாப்பாடு வடிப்போம்ல அந்த கஞ்சி அதை ஊற்றி 2 நாளைக்கு வச்சிடணும். கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கிறது, காய் வேக வைக்கிறது அப்படி தான் பண்ணணும். எடுத்தோடனே தாளிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த மண் சட்டி விரிசல் விட்டுரும். ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறது, தண்ணி ஊற்றி எந்த பொருளாக இருந்தாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போக போக நல்லா பழகினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் வெளியில் போகிறோம், வரதுக்கு 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ளே இந்த தக்காளிலாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது கெட்டு போயிடும். சரி, அதை வேஸ்ட் பண்ண வேணா தக்காளி தொக்கு இல்லை சட்னி மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, தேவையான அளவுக்கு மசாலா பொருள்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அதை ஆற வச்சுட்டேன். அப்புறம் பீட்ரூட் இருந்துச்சு. எப்பயுமே ஒரே மாதிரி தோசை சுட்டு கொடுக்குறோமே, இன்னைக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பீட்ரூட்டை கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தோசை மாவு இருந்துச்சு அதில் ஊற்றி தோசை மாதிரி சுட்டுட்டேன். எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காலையில் டைமில் செய்யலான்னு தோணும். ஆனால் அந்த காலையில் டைமில் அடிச்சு பிடிச்சி சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறதே பெருசாக இருக்கும். இதில் நம்ம புதுசாக என்னங்க ட்ரை பண்ணுறது? இதை சமைக்கிறதுக்கே காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதா இருக்குது. இன்னும் நம்ம வெரைட்டி செய்கிறதா இருந்தால் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சாதான் ஏதாவது வெரைட்டி செஞ்சு தர முடியும். நான் போட்டுட்டு இருந்த நைட்டுக்கு மேட்சாகவே இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அந்த தக்காளி வணக்கிருந்தோம்ல அது சட்னி மாதிரி செஞ்சுட்டேன். ஜாரமாக சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள்.